கொண்டிருக்கிறது பிரம்ம கபாலம். கையை விட்டு இறங்க மாட்டேங்கிறது. அப்படி பிக்ஷை எடுக்கக்கூடிய அந்த நிலையில என்ன பிக்ஷாபாத்திரத்துல போட்டாலும் அந்த பிரம்ம கபாலம் தான் சாப்பிடும். சுவாமிக்கு அது வராது. எவ்வளவு போட்டாலும் அது சாப்பிடும். இப்படி இருக்கிற போது அங்காளி இடத்திலே வந்து பவதி பிக்ஷாந்தேகி என்று கையேந்தி நிற்கின்ற அந்த நேரத்தில் அவர் 3 கவள உணவை தயார் செய்து வச்சிருக்கிறார். அதாவது 3 உருண்டையா அந்த சாதத்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த உணவுல முதல் உருண்டையை வச்சார், கபாலம் சாப்பிடுச்சு. 2வது உருண்டையை வச்சார், கபாலம் சாப்பிடுச்சு. 3வது உருண்டையை வைப்பது போல வைத்து தவற விடுகின்றார். அது அப்படியே சூறையாக கீழே தெரித்து விழுகிறது. அப்படி தெரித்து விழுகின்ற போது அந்த உணவின் மீது இருந்த நாட்டத்துல இந்த பிரம்ம கபாலம் என்ன பண்ணுது, சட்டுன்னு கையிலிருந்து கீழே இறங்கி அந்த உணவை நாடி செல்லுகின்றது. அந்த நேரத்தில் சிவபெருமான் அங்கிருந்து